பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 25ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Revelation chapter 3 verse 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் இனி என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? திறந்த வாசலை உனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். அப்படியே யோசித்து பாருங்கள். அப்படியே கண்களுக்கு முன்னால் அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முன்னால் அப்படியே வாசல்கள் எல்லாம் அப்படியே திறக்கப்பட்டு இருக்குது. எந்த விதமான தடையும் இல்லாமல் நீங்கள் முன்னேறி செல்லுகிற ஒரு கிருபை. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், சிக்னலை பார்க்குறோம், அதில் எல்லாம் க்ரீன் சிக்னல் இருக்கும்போது என்ன வருது? மனசில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அப்படியே ஸ்மூத்தாக நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அப்படியே ஜாலியாக என்ன பண்ணுறோம்? நம்ம போகிறோம். ரெட் லைட் வந்த உடனே என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல நம்ம நிறுத்துகிறோம் இல்லையா? நம்ம ஸ்டாப் பண்ணுகிறோம். நம்முடைய ஸ்பீட் எல்லாம் குறைஞ்சி அது ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி போகிறோம். ஆனால் க்ரீன் லைட்ஸ்னால் நம்ம என்ன ஸ்பீடில் போயிட்டுருந்தோமோ அதே ஸ்பீடில் கண்டினியூஸாக போய் டெஸ்டினேஷனை சீக்கிரமாக ரீச் பண்ண நம்மளால் முடியுது. பாடர் சொல்கிறாரு, உனக்கு முன்னால் நான் திறந்த வாசலை வச்சுருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வேலையில் திறந்த வாசலை வைத்திருந்தால் அதை ஒரு மனுஷனாலும் பூட்ட முடியாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஊழியத்தில் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருந்தா எந்த நபராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன். ஏன்னா நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் திறப்பதை பூட்ட ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர். ஆண்டவர் திறந்துட்டாங்கன்னா அது யாராலையும் பூட்ட முடியாது. அதே மாதிரி ஆண்டவரும் அடைச்சிட்டாங்கன்னா யாராலையும் திறக்க முடியாது. இவன் நோவாவுடைய பேழை ஞாபகம் இருக்குதா? ஆண்டவர் என்ன செய்தாங்க? நோவாவினுடைய பேழை எல்லாம் நோவா அவனுடைய குடும்பத்தார் எல்லா மிருக ஜீவன்கள் பறவை இனங்கள் எல்லாம் உள்ளே போனோன்னே நோவாவினுடைய பேழையினுடைய கதவை கர்த்தர் அடைத்தார். நோவாவாலேயே அதை ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ தேவன் திறந்தாங்கன்னா யாராலையும் பூட்ட முடியாது. தேவன் அடைச்சிட்டாங்கன்னா ஒருத்தராலையும் திறக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை, அவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். இந்த தேசத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசல், சுவிசேஷத்துக்கு இன்றைக்கும் இந்த தேசத்தில் திறந்த வாசல் இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்தியாவில் ஒரு சில இடங்களில் நெருக்கங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் அநேக இடங்களில் திறந்த வாசல் இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அதை மனுஷனால் பூட்ட முடியாது. எந்த மனுஷனும் அதை பூட்ட முடியாது. என்னென்னலாமோ அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு வாசலை திறந்துட்டாருன்னா, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பாதையை நியமித்து அதில் திறந்த வாசலை ஆண்டவர் வச்சுட்டாங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். ஆமேன். ஆனால் இந்த திறந்த வாசலை யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? நம்ம பைபிளில் எப்போ நம்ம வாக்குறுதிகளை பார்த்தாலும் அதோடு கூட இருக்கிற நிபந்தனைகள் என்ன, எது நிமித்தம் இல்லை, யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ இது யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கிரியைகளை நான் பார்க்குறேன். வாய் பேச்சில் நம்ம நிறைய பேசிடலாம். நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி இப்படி இப்படி அப்படி, நான் 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்தேன், 20 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்தேன், என் அம்மா இப்படி, எங்கள் அப்பா அப்படி, எங்கள் பாட்டி அப்படி, எங்கள் தாத்தா அப்படி, நிறைய பாரம்பரியமான கதைகளை சொல்லலாம், பேசலாம். ஆனால் கிரியைகளில் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வாட் ஆர் வி டூயிங் ரைட்ஸ் நவ்? நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்போ கர்த்தர் என்னுடைய பேச்சை கவனிக்கல, ஆண்டவர் என்னுடைய கிரியைகளை பார்க்கிறார். பார்க்கறது மட்டும் இல்லை, அறிந்திருக்கிறார். ஐ நோ. நம்மளை யார் அறிந்திருப்பாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் என்னை ப்ரேயர் லைனில் இல்லை இந்த வாய்ஸை நீங்கள் கேட்குறீங்க, இல்லை ஃபோனில் நான் உங்களோட பேசும்போது என் சத்தத்தை கேட்குறீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பிக்சர் பண்ணியிருக்கலாம், சிஸ்டர் இப்படிப்பட்டவங்க. ஆனால் என்னை உண்மையாக அறிந்தவர்கள் யார்?
என் கூட பழகுகிறவர்கள், சொந்த குடும்பத்தார், ஃப்ரெண்ட்ஸு, என் கூட வேலை செய்கிறவங்க, அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லையா, அப்போ நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையாக நம்ம யாருன்னு தெரியும். அது மாதிரி கர்த்தர் நம்ம க்ளோஸாக இருந்து வாட்ச் பண்ணுறாரு. நான் எப்படி கிரியை செய்கிறேன், நான் பேசல தான் பெரிய ஆளாக இருக்கிறேனா, இல்லை அதை கிரியைகளில் காட்டுகிறேனா, பெருசாக உண்மையும் பெருசாக அது இதுவும் பேசுகிறோம், ஆனால் நான் உண்மையாக இருக்கிறோமா, நம்ம அப்படி இருக்கிறோமா? கர்த்தர் என்ன செய்கிறார்? முதல்ல என்னுடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார். கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, பேச்சில் கிங்டம் ஆஃப் காட் இல்லவே இல்லை, கிரியைகள் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு ஆண்டவர் சொல்றார். கிரியையில் காட்ட வேண்டும். நான் ஒருத்தரை அன்பு செய்கிறேன், ஓ ஐ லவ் யூன்னு சொல்கிறதுனால நான் அன்பு செய்திட முடியுமா? நான் என்ன செய்யணும்? என்னுடைய கிரியைகளில் அந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஒருத்தரை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க மேலே கோபமாக நான் இருக்கிறேன், கசப்பாக இருக்கிறேன், அன்றைக்கி ஏதோ செஞ்ச காரியத்தை இன்னும் என் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா உண்மையாக என் நெஞ்சத்தில் அன்பு இல்லை, அவ்வளோதான் இல்லையா? அப்போ கிரியைகளில் நம்மளுடைய காரியத்தை காட்ட வேண்டும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டாய். இப்போ உனக்கு கொஞ்சம்தான் பலன், அதாவது உனக்கு ரொம்ப சொற்ப பலன் தான் இருந்துச்சு. நீ நிறைய நேரம் யோசித்த, எனக்கு பலனே இல்லையா ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல, இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக செய்கிறாங்களே, எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய தெரியலையே, எப்படிலாம் ஜெபிக்க தெரியலையே ஆண்டவரே, இப்படியெல்லாம் எனக்கு தாளந்து இல்லையே. ஆனால் உனக்கு இருந்த கொஞ்சம் பலத்தை வைத்து நீ என்னுடைய வசனத்தை கை கொண்டாய். வசனம் இப்படி சொல்லுதா, ஆண்டவர் இப்படி சொல்கிறாரா, ஆண்டவர் இதையா என்னிடத்துல எதிர்பார்க்கிறாரு, ஓ நான் இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரா அப்படின்னு அந்த வசனம் வந்த உடனே கீழ்ப்படிந்தோம் அல்லவா? அந்த வசனத்துக்கு நடுங்குங்கனோமே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் கட்டாயமாக கீழ்ப்படியணும். வசனத்தை நீ கை கொண்டபடியினால என் நாமத்தை நீ மறுதலிக்கிற சூழ்நிலைகள் வந்துச்சு. இயேசுவை நீ இனிமேல் நீ நம்புவியா அப்படின்னு எவ்வளோ நேரங்களில் இயேசுவின் நிமித்தமாக நான் நெருக்கப்பட்ட நாட்கள் உண்டு. இயேசுவின் நிமித்தம் அநேக உலக ஸ்லாக்கியங்களை இழந்து போனது உண்டு. அநேக காரியங்களை நம்ம இழந்தோம். ஆனால் இயேசுனுடைய நாமத்தை என்ன செய்யலை, நீ மறுதலிக்கலை. 3 காரியம் உன் கிரியையில் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருந்துச்சு, ஆனால் நீ என் வசனத்தை கை கொண்ட, நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்கலை, அதனால உனக்கு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு, இந்த நிபந்தனைகளுக்கு நம்ம உட்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மறுதலியாமல் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஒரு சாய்ஸ் வரும்போது, தேவனா இல்லை இன்னொரு காரியமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை சூஸ் பண்ணோம்? பணமா இயேசுவா அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா நம்ம யாரை மறுதலிக்கிறோம்? இயேசுவை மறுதலிக்கிறோம். இல்லை இந்த பொசிஷன் உனக்கு வேணும்னா நீ கிறிஸ்டியனுன்றதை காட்டக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்துட்டோம்? ஓ அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியனுன்னு எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பொசிஷன் வேணும், இயேசுவை மறுதலிச்சிட்டோம். எத்தனையோ இடங்களில் ஆனால் சான்சஸ் வந்துச்சு, ஆனால் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. அந்த கிரியையை நான் பார்த்தேன், அது நிமித்தமாய் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய ஜீசஸ் ஃபேமிலி ஊழியங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம். இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவின் குடும்ப ஊழியத்தை குறித்து நிறைய தெரியும், ஆனால் ஒன்றுமில்லாத நாட்களில், அந்த தாழ்மையான நாட்களில், அந்த ஆரம்பக்கட்ட நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வசனத்தை வைத்து இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி இதை யோசித்து பார்க்கும்போது உண்மையாகவே இந்த ஊழியத்தில் ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்துருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டவருடைய ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்த, ஏழை எளிய மக்களை போஷிக்க, அவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்க, எல்லா விதத்திலையுமே சபைகளை கட்ட, ஊழியர்களை உருவாக்க திறந்த வாசல். ஆமேன். ஒருவனும் பூட்ட முடியாத வாசல். இந்த ஊழியத்தை பூட்டுவதற்கு எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நபர்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணம், கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறார். ஆமேன். இன்னைக்கு 19 ஆண்டுகள் முடிந்து நம்ம இந்த ஊழியத்தினுடைய ஆனிவர்சரியாக இந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு கொஞ்சம்தான் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள்,
உங்களை தேவன் எவ்வளோ ஆசீர்வாதமாக நடத்துவாருன்றதுக்கு நம்ம எல்லாருமே அதுக்கு சாட்சிகள் தான். சூழ்நிலைகளில் ஆண்டவரை மேன்மைப்படுத்த, கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய கிரியைகளை பார்த்து நமக்கு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருத்தனும் உனக்கு முன்னால் நிற்க முடியாது. இன்னைக்கு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனும் உனக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடந்துச்சுல்ல. யாராவது நின்னாங்களா யோசுவா முன்னால்? மோசே முன்னால் கூட அநேகர் எதிர்த்தாங்க. ஆனால் யோசுவாவை ஒருத்தருமே எதிர்க்கலை. ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா கண்ணை மூடிட்டு அந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. அந்த வாக்கு தத்தத்தின்படி அவர் நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?